ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் கூறிக்கொள்கிறோம். ஒரு தலைப்பின் கீழ் நாம் பார்த்து வருகிறோம், தேவனுடைய ராஜ்யம். இயேசு தன்னுடைய போதனையை ஆரம்பிக்கிறார். யாரும் அந்த உலகத்தில் எப்பேற்பட்ட தத்துவ ஞானியும் எப்பேற்பட்ட மனிதர்களும் எப்பேற்பட்ட ஆட்களும் சொல்ல முடியாத சில காரியங்களை, பரலோகத்தின் உண்மைகளை தேவன் நமக்கு பங்களித்து தெரிந்து கொள்ளும்படியாய் தேவாதி தேவன் அங்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு சாதாரண மனிதர் அல்ல, இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கின தேவன். அவர் தேவனுடைய தற்சொருவம். என்ன கேட்டால், தேவன் இருக்காரு, அவருடைய ஜெராக்ஸ் காப்பி. அவர் இந்த இடத்துல அவர் காப்பியா இந்த இடத்துல இறங்கி வந்து தேவனை வெளிப்படுத்துகிறார், தேவனுடைய நற்பண்புகளை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய ரகசியங்கள், பரலோகத்தினுடைய ரகசியங்கள். பரலோகம்னு ஒன்று இருக்கு, அது இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அது எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு அது உதவி செய்கிறது என்பதை அவர் திருஷ்டாந்தப்படுத்துகிறார். அந்த பரலோகம் நமக்கு எப்படி உதவி செய்ய அதை நாம் கொண்டு வர வேண்டும், பரலோகத்தினுடைய உதவியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் வல்லமைகளும் அதிகாரங்கள் இருக்குது. அதுக்கு அந்த அதிகாரத்திற்கு மேலான அதிகாரம் இந்த உலகத்தில் இல்லை. அந்த வல்லமைக்கு மேலான வல்லமை எதுவும் கிடையாது. ஆண்டவராகிய தேவனை குறித்து சொல்லும்போது அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அப்படின்னா என்ன? அவர் எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம் படைத்தவர். அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய செயலுக்கு, இந்த பரலோகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த உலகெல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்ல வருகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் இயேசுவை அறிந்து கொண்டு அவருடைய போதனைகளால் தெரிந்து கொள்ளும் போது அந்த பரலோக மேலான அதிகாரம் கொண்ட அந்த தேவனுடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி அபியாசப்படுத்துவது, அது நம்முடைய வாழ்க்கையில எப்படி அதை கொண்டு வருவது, நம்முடைய காரியங்களை மற்ற காரியங்களை விட நாம் எப்படி அதில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரியங்களை இயேசு போதித்து தருகிறார். சரி, நாம் வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் பல்வேறு உவமைகளை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லி கொண்டு வருகிறார். அநேகர் நினைக்கிறாங்க பரலோக ராஜ்யம்னா இது ஏதோ பரலோகத்தில் செத்தப்புறம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. பரலோக ராஜ்யம் என்பது அது தேவனுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்கும். அப்போ தேவனுடைய அதிகாரம் பரலோகத்தில் இருக்குது அப்படின்னா அது அங்கே இருக்கிறது. அது எல்லா இடத்துலையும் இயங்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாடுன்னா அந்த நாடுக்கு எல்லைகள் குறிக்கப்படும். அப்போ இப்போ சென்ட்ரலில் வந்து பார்லிமெண்ட்டுன்னு வச்சிருக்கிறாங்க, அது டெல்லியில் இருக்குதுன்னா அப்போ டெல்லியில் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது, எல்லாம் டெல்லிக்கு போனால் தான் அங்கே இருக்கிற காரியங்கள் நிறைய அப்படி சொல்ல முடியாது. அதனுடைய ஆளுகை கடைசி கன்னியாகுமரியுடைய கடைசி எல்லை வரலையும், அல்லது இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் கடல் எல்லை குறிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த எல்லை வரலையும் ஒரு நாட்டின் எல்லைன்னு சொல்றாங்க. அந்த கடல்ல பாதி ஒரு 30 கிலோமீட்டர் வரலையும் இந்த கவர்மெண்ட்டுடைய ஆளுகை நீண்டு கொண்டே இருக்கும். அப்ப இந்த இடத்துல அந்த கன்னியாகுமரியில கடைக்கோடியில 2500-3000 கிலோமீட்டருக்கு மேல, அது கடல்ல ஒரு 10 கிலோமீட்டருக்கு உள்ள ஒரு மனுஷனுக்கு ஒரு தேவைன்னா கூட, ஒரு பிரச்சனைனா கூட அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு இந்த கவர்மெண்டால முடியும். அதான் ஆண்டவர் சொல்ல வருகிறார். எப்ப கவர்மெண்ட் அதோட தான் அவர் ஜபத்தினோட சொல்லுகிறார், அப்படியே ராஜ்யம் வருவதாக. அங்க இந்த ராஜ்யம் வருவதாக நான் உங்களுடைய ஆளுகை இங்கே இருக்குதுயா, அது இங்க இருக்கட்டும், இங்க செயல்படட்டும். அந்த ராஜ்யத்தை நோக்கி நான் முறையிடுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ ஒரு இந்திய தேசத்தினுடைய ஆளுகை இவ்வளவு தூரம் இருக்குமானால், இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ஆளுகையும் அது அதிகாரமும் அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சகல அண்ட சராசரங்களும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய எல்லா எல்லைகளுக்கு உட்பட்டு இந்த வல்லமை காணப்படுகிறது. அதனால்தான் சொன்னார் ஆண்டவர், பரலோக ராஜ்யம் இறங்கி வருதுன்னா உங்களுடைய வல்லமை அதிகாரங்கள் செயல்படட்டும். கடைசியில் முடிக்கும் போது உங்களுடைய ராஜ்யம் வல்லமை உம்முடைய நாம மகிமைப்படட்டும். எப்போ அங்கே இருக்கிறத மகிமைப்படட்டும்னா நீங்கள் அங்கேருந்து இங்கே ஆளுகை செய்துட்டு இருக்கிறீங்க, அந்த ஆளுகையை நான் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும், இங்கே அபியாசப்படுத்த முடியும், இங்கே அந்த உதவி எனக்கு இங்கும் கிடைக்கும். அந்த உதவியை கொண்டு நான் எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை, எனக்கு இருக்கிற தடைகளை, என்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் நான் விடுதலையாக்கப்பட வேண்டும். வியாதி என்னை கட்டுப்படுத்திட்டு இருக்குது, சூழ்நிலை என்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்குது, பிரச்சனைகளால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ அந்த ராஜ்யம் இங்கே வந்துச்சுன்னா, அதாவது அதனுடைய வல்லமையும் அதிகாரமும் இங்க செயல்பட்டுச்சுன்னா என்னால நான் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும், என்னுடைய பிரச்சனை நான் மெதிச்சு மேல வர முடியும் அப்படின்னு அங்க கர்த்தர், அங்க தேவாதி தேவன் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். 18-19 இடங்களில் இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை குறித்து அவர் விளக்குகிறார். புதிய உபதேசம், ஒரு மறைக்கப்பட்ட ஒரு உபதேசம், வெளிப்படுத்துகிற தேவ பிதாவுடைய குமாரனாய் அவர் இருக்கிறபடினால, அவருடைய காப்பியா இருக்கிறபடினால
அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். மனிதனாய் பிறந்த இந்த உலகத்தில் வந்து வெளிப்படுத்தி கடவுளுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு வாழ முடியும், கடவுளை இங்கு செயல்படுத்த முடியும் என்ற காரியங்களை குறித்து பாருங்க. சரி, நான் ஒரு வசனத்தை வாசிப்போம். அவர் பல்வேறு உவமைகளை சொல்லி அதன் ஒவ்வொரு காரியத்தில் எப்படி இந்த காரியங்கள் செயல்படுகிறது என்பதை நமக்கு அவர் சொல்லித் தருகிறார். சரி, நாம் வசனத்துக்கு நேராக போவோம். மத்தேயு எழுதின புத்தகம் 13வது அதிகாரம் 33 35 வரையிலும் வாசிக்கிறேன். மத்தேயு 13:32-35 வரை. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவிற்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு பெண் எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே பிசைந்து வைத்தாள் என்றார். இவைகளை இயேசு மக்களோடு உவமைகளாய் பேசினார். உவமைகளை அல்லாமல் அவர்களோடு பேசவில்லை. என் வாயை உவமைகளினால் திறப்பேன், உலகத் தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியா சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த இடத்துல கவனிங்க, உலகத் தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. உலக தோற்றத்து முன் என் வாழ்க்கைன்னா ரொம்ப மோசம், என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, ஏன் கடவுள்னு ஒருத்தர் இருந்தா ஏன் இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கிறார், கடவுள்னு ஒருத்தா ஏன் நியாயம் இல்லாமல் போச்சு, கடவுள்னு ஒருத்தர் தான் ஏன் இப்படி போராட்டத்துக்குள்ள இருக்கிறான், ஏன் கண்ணீரோடு இருக்கிறேன், கவலையோடு இருக்கிறேன், ஏன் குருடன்னு செவிடன்னு இருக்கானுங்க அப்படின்னு பல விதத்தில் அகலாக்கிறோம். ஆனால் ஒன்று உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, பல விஷயங்கள் நமக்கு தெரியல. அந்த உலக தோற்றத்தில், உலகம் உருவானது முதல் அவர்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மறைக்கப்பட்ட காரியங்களை தேவன் இங்கே வெளிப்படுத்துகிறார். அப்ப வெளிப்படுத்துறேன்னா அது எப்படி வெளிப்படுத்துறது? ஒரு பெரிய உண்மையை சொன்னா உங்களுக்கு புரியாது. தெரியாத காரியங்களை நம்ம ஏதாவது சொல்லி அதனுடைய கோட்பாடுகளாக சொன்னா உங்களுக்கு என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்ப நம்முடைய மனித அறிவு மிகவும் குறைவானது. நமக்கு தெரிஞ்சிருக்கிற காரியம் தான் ஆடு மாடு கோழி, இதுதான் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய சரீர கண்களை கொண்டு பலவிதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். நமக்கு வாழ்க்கையில அவர் பழக்கப்பட்ட பல காரியங்களை குறித்து நமக்கு அறிந்து வைத்திருக்கிறோம். அவைகளை குறித்து சொன்னா நமக்கு தெரியும். ஆனா ஏதோ ஒரு காரியத்தை சொன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப அவைகளை குறித்து தெரிந்து கொள்ளணும்னா தெரிந்திருக்கிற இந்த உவமைகள், இந்த தெரிந்திருக்கிற சில காரியங்கள் உன்னை காட்டி அதனுடைய எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது அப்படியே சரி செய்ய வச்சுட்டு அதிலிருந்து புரிந்து கொள்றதுக்கு தான் ஆண்டவர் இந்த காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் அதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி மெத்தட் என்னன்னா உவமைகள். என்னன்னா தெரிஞ்சிருக்கிற ஒரு காரியத்தை கம்பேர் பண்றார், அது எப்படி செயல்படுதுன்னு அதை உற்று நோக்கி அதை நல்ல மூல அறிவை செயல்படுத்தி அது எப்படி செயல்படுதா, அது இப்படி தான் செயல்படுது, இது எப்படி தான் அது அமைப்பு இருக்குது, அது இப்படிப்பட்ட காரியங்கள் உடையதாக இருக்கிறது, அதனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு மனுஷன் அனலைஸ் பண்ணான்னா, ஓ இப்படி தான் பரலோகமும் செயல்பட்டு இருக்குதா, பரலோகத்துடைய கிருபையும் இப்படி தான் பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா அப்படின்ற காரியங்கள் நமக்கு விளங்கும். சரி, இதில் அதனால தான் ஒரு ஊமையாக சொல்கிறார். நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லிட்டு ஊமைகளாக சொல்ல வேண்டிய நோக்கமே அந்த காரியங்கள் தான். அப்போ முதல்ல இந்த காரியங்களை நாம் முதல்ல பார்க்கும்போது ஒன்று ஒன்றா நாம் பார்க்க போகிறோம். அப்பொழுது தான் அவர் நமக்கு காரியங்கள் புரியும். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குதுன்னா புளிச்ச மாவுக்கு ஒப்பா இருக்குதான். அது ஒரு பெண் எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே பிசைந்து வைத்தாள் என்றார். பரலோக ராஜ்யம் இப்ப மறுபடியும் வந்துட்டார். இப்ப பரலோக ராஜ்யம் பத்தி பல குழப்பங்கள் இருக்க. பரலோக ராஜ்யம் ஏதோ பரலோகத்தில் இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்குது, இன்னொரு இருக்குதுன்னு போட்டு குழப்பிக்காதீங்க. நான் அதை சொல்றேன். அது எப்படின்னா அது புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குதான். இப்ப என்ன சொல்றாரு, இது பரலோக ராஜ்யம் புளிச்ச மாவா? என்னங்க சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலைன்னா இப்ப அந்த புளிச்ச மாவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் புரியும். ஒரு புளிச்ச மாவு ஒப்பா இருக்குது. ஒரு ஸ்திரீ என்ன பண்றா, அந்த புளிச்ச மாவை எடுத்து 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள், அதாவது பிசைந்து வைத்தாள், முழுவதும் புளிக்கும்படி பிசைந்து வைத்தாள் என்றார். பாருங்க, பரலோக ராஜ்யத்தை சிம்பிளா முடிச்சிட்டார். இது என்ன இது அப்படின்னா நமக்கு ஒன்றும் புரியல. இப்போ இயேசுகிட்ட போய் கேட்டால் தான் அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். சீஷியல் கேட்பது போல தனித்து ஆண்டவரை எனக்கு புரியல இந்த மேட்ரு, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா இந்த ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஏற்றபடி அவர் சொல்லி தருவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, கலாத்தியர் 5வது அதிகாரம் 8-9 வசனங்களை போடுது. இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல, புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவனத்தையும் உப்ப பண்ணும்.
இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெண் புளிச்ச மாவு, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குது. இது என்ன புளிச்ச மாவுக்கு என்ன திடீர்னு இப்படி சொல்றாரு அப்படின்னா, பல இடங்கள்ல வேத வசனத்தை அங்கங்க நீங்க அனலைஸ் பண்ணி தான் இந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல போடு, இந்த போதனை உங்களால் அழைத்தவர் அல்ல, அழைத்தவரால் உண்டானதல்ல, உங்களை அழைத்தவரால் இந்த போதனை அப்படின்றது புளிப்புள்ள கொஞ்சமாவனது பிசைந்த மாவனத்தை உப்ப பண்ணும். இந்த இடத்துல புளித்த மாவு எதுக்கு பவுல் சொல்லுகிறார்? புளித்த மாவு போதனை, டீச்சிங், உபதேசம், தேவன் சொல்லுகிற காரியங்கள். இந்த உபதேசத்தை புளிப்புள்ள மாவுன்னு சொல்றார். இந்த உபதேசம், போதனை, டீச்சிங், இயேசு கிறிஸ்துவோட டீச்சிங் அப்படின்னா புளிச்ச மாவு. அந்த புளிச்ச மாவை ஒருத்தர் எடுத்து இயேசு கிறிஸ்துடைய போதனை எடுத்து ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில வைப்பானால், அவனுடைய காரியங்களை வைப்பானால், அது என்ன பண்ண, இந்த புளிச்ச மாவுடைய ஒரு கேரக்டர் என்னன்னா, அது எல்லாத்தையும் புளிக்க பண்ணும். ஒவ்வொரு விஷயத்தையும் அது உப்ப பண்ணும், பெருசு பண்ணும். எதுக்கு இந்த புளிச்ச மாவு ஈஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்? ஈஸ்ட் எதுக்கு நாட்கள் உபயோகப்படுத்துறாங்கன்னா, இப்போ ஒரு சமையல் செய்யறான்னு வைத்துக்கொள்ளுங்க, ஒரு மாவு இருக்குது, அந்த நாட்டில் பிரெட் பண்றோம்னாக்கா பிரெட்ல மேல ஈஸ்டை கலப்பாங்க. புளிச்சது தான். அந்த ஈஸ்ட்னா ஒரு பாக்டீரியாலானது. அந்த பாக்டீரியாஸை வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் ஒரு புளிச்ச மாவை கொண்டு வந்து அந்த புளிச்ச மாவை போட்டு பிசையும் போது உள்ள போட்டு என்ன செய்வோம், சரி என்ன பண்ணுவோம், அதை போட்டு பிசைவான். நல்லா போட்டு அந்த புளிச்ச மாவை சென்டர்ல வச்சு போட்டு இங்கே பிசையும் போது ஒவ்வொரு பார்ட்டிகளோட அது போய் மெர்ஜ் ஆகும், அப்படியே கலக்கும், டச் ஆகும். ஒவ்வொரு பார்ட்டிகளில் கலந்து கொஞ்ச நாள் அப்படி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுவான், கொஞ்சம் டைம், ஒரு நாளோ 2 நாளோ விடும்போது அந்த புளித்த மாவு என்ன செய்யும், அப்படியே உப்பு பண்ணும், அப்படியே பெருசு பண்ணும், எக்ஸ்பேண்ட் பண்ணும், விரிவடைய செய்யும், அதை பிராடன் ஆக்கும், அதனுடைய சைஸை பெருசாக்கும். ஏன்னா அப்போதான் அந்த பிரெட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப கேப்பு ஜாஸ்தியாக இருக்கும். என்ன சொல்கிறாங்க, அந்த மாவு டைஜஷனுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, சுவை மிருந்ததாக மாறும், மெல்லுவதற்கு ஈஸியாக இருக்கும், அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது அந்த காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார், இயேசு என்ன சொல்லுகிறார், இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை, போதனைகள், அவையில போதனைகளை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பெண் எடுத்து எப்படி அந்த மாவுக்குள்ள வச்சு பிசைறாலோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில வச்சு அதை உள்ள வச்சு ஹைட் பண்ணும்போது, உள்ள மறைக்கும் போது, அது உள்ள வச்சு அதில் ஒரு பார்ட்டிகளோட கான்டாக்ட் பண்ணி அதெல்லாம் அப்படியே நீட் பண்றது, அப்படியே பிசைஞ்சு எடுக்கிறது, அப்படியே போட்டு மூவ் பண்றது, பிசைகிறது அப்படின்னா உங்க இருதயத்தில் வச்சு அந்த சிந்தனைகளை வச்சு யோசிச்சு 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 நீங்க தியானிச்சு பல விதங்களில் பல ஆங்கிளில் போட்டு உங்க இருதயத்தில் போட்டு அந்த பல இடங்களில் போட்டு அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இடிச்சு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, என்னதுன்னு கேட்டு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அது முழுசும் என்ன செய்யும், புளிக்க பண்ணும், முழுசும் புளிக்கப்படும். இன்னும் கூட சில வசனங்களை வாசிக்கும் பொழுது பாருங்க, 1 கொரிந்தியர் 5:6 நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா. கொஞ்சம் பிசைஞ்சது முழுசையும் புளிப்பாக்கிடும் அப்படின்றாங்க. அப்போ அதை போட்டு அது அதே மாதிரிதான் இந்த தேவனுடைய ராஜ்யம் குறித்த உபதேசம், போதனைகள், டீச்சிங், இயேசு குறித்து சொல்லுகிற அற்புதமான சிந்தனைகள், அற்புதமான வார்த்தைகள், அவர் ஒவ்வொரு காரியத்தை விளக்குகிற மெய்யான ஒரு காரியத்தை ஒரு மனிதன் எடுத்து இருதயத்தில் வைத்து போட்டு பிசைஞ்சு பல விதங்களில் செய்யும் போது புளிப்பு தன்மை ஏறிடும், எல்லாமே அந்த புளிப்பு தன்மையில கொண்டு போயிடும். அது மாத்திரமல்ல, அது உப்ப பண்ணும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பரலோக ராஜ்யம் ஒரு மனுஷனில் கொண்டு வந்ததுன்னா அவனுடைய இருதயம் விரிவடைகிறது. நம்ம மைண்ட் அப்படியே குறுகின மைண்டா இருக்குது, இது கிடைக்காது, இதுக்கு நம்மளே ஒரு தீர்ப்பு சொல்லிடுறோம், இது வராதுங்க, இது ஆகாதுங்க, இல்லைங்க நான் பார்த்துட்டேங்க, இதாக பிரச்சனை. ஏன் நான் நல்லா இல்லைன்னா கவர்மெண்ட் நல்லா இல்லைங்க, கவர்மெண்ட் சரியில்லை. நிறைய பேர் நான் பார்க்குறேன், கவர்மெண்ட் நிறைய குறை சொல்லிட்டு இருக்குது, கவர்மெண்ட் சரியில்லைங்க, அவன் சரியில்லைங்க, ஆளுங்க பண்ற ஆட்கள் சரியில்லைங்க, அவங்க மட்டும் சரியா ஆட்சி செஞ்சா என் வாழ்க்கை நல்லா இருக்குங்க, என் வாழ்க்கை போராட்டத்துக்குள்ள இருக்காதுங்க, பிரச்சனைக்குள்ள இருக்காதுங்க, நல்ல பார்ட்டி வரணுங்க, நல்ல கட்சி, உண்மையான செய்யற கட்சி இந்த நாட்டுக்கு வந்தா என் வாழ்க்கை சிறந்திருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து மனுஷனுடைய போதனைகள். அப்பா ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு நீ ஆட்சிக்கும் உனக்கு சம்மந்தம் கிடையாது,
இது பரலோக ஆட்சிக்குள்ள நீ வர, இந்த உலக மனுஷனுடைய ஆட்சிக்குள்ள இல்ல, பரலோக ஆட்சிக்குள்ள நீ உள்ள வந்துட்ட. அதனால பரலோக ஆட்சிக்குள்ள நீ இருக்கிறபடினால இந்த போதனை புதுசா ஒரு டீச்சிங் நான் உனக்கு தரேன். நீ யாருடைய தயவும் இல்லை, எந்த ஆட்சியை பத்தி உனக்கு கவலை இல்லை, எப்படிப்பட்ட எதிரியை பத்தி கவலை இல்லை, எப்பேற்பட்ட சூழ்நிலை பத்தி கவலை, ஒருவேளை வனாந்தரத்தில் இருந்தாலும் அதை பத்தியும் கவலை இல்லை, ஒருவேளை ஒரு கை கால் இல்லாம ஊனமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இந்த போதனை விசேஷமானது. இந்த போதனை என்ன சொல்ல வர்றாருன்னா, இயேசு உன்னால முடியாது, ஆகாது, நடக்காது, முடிஞ்சு போச்சு, தோத்து போயிட்டேன், நான் அவ்வளவுதான் செஞ்சு போட்டேன், எனக்கு இனிமே வாழ்வு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வழி இல்லை. ஏன்னா இவருடைய போதனை பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்குது. எடுத்து வச்சு அவருடைய போதனையை கேட்டுட்டு ஐயா நான் மேல வர போறேன் அப்படின்னா ஒரு மனுஷன் அவரை தடுத்து நிறுத்தவே முடியாது. எப்பேற்பட்ட பிசாசு ஒன்று சேர்ந்தாலும், எப்படிப்பட்ட மாந்திரிகமோ செய்வனையும் கோளாறும் ஒண்ணுமே பண்ண முடியாது. சந்தோஷத்தை தடை செய்யவே முடியாது. நீ நினைச்ச காரியத்தை வெற்றி பெறுவ, நீ பெருகுவ. நான் ஐயா எங்க தாத்தா பெரிய குடும்பம்யா, அந்த குடும்பம் நாளுக்கு நாள் இதாகி இப்போ சின்ன குடும்பமா ஒன்றும் இல்லாம ரோட்ல நிற்க மாட்டப்பட்ட எங்க தாத்தா மட்டும் ரொம்ப ஒரு ஒழுங்கா இருந்தானே இதெல்லாம் நடந்து இல்லப்பா. இல்லை, பரலோக ராஜ்யம் அப்படி இல்லை. அது உன்னை எக்ஸ்பேண்ட் பண்ணுது, உன்னை பெருக்கமடைய வைக்குது, உப்ப பண்ணுது, அப்படியே உன்னை மறுபடியும் உன்னை பெரிய அளவில் உன்னை பெரிய ஆளாய் மாற்றுகிறது. உன் பெரிய காரியங்களை மாற்றபடி ஒரு பிசினஸ்னா உன் பிசினஸ் எல்லைகளை விரிவாக்குது, உப்ப பண்ணுது. ஒருவேளை ஹெல்த் பிரச்சனை இருக்குன்னா உன்னுடைய ஆரோக்கியத்தை உப்ப பண்ணுது, உனக்கு இருக்கிற வியாதியை நீக்கி போடுது. அதே மாதிரி பல விதங்கள் எல்லாம் நீ பெருக போகிற. பரலோகத்தினுடைய ராஜ்யத்தினுடைய சட்டம் என்ன? சின்னவன் 1000 16 சின்ன ஒரு ஆள் நினைக்காத, நீ 1000 மாறுவ, 1000 மடங்கு பெருக்கம் அடைவ. உப்ப பண்ணது பெருக்கம் எப்படின்னா 1000 மடங்குன்னு போட்டிருக்குது. 1000 மடங்கு நீ பெருகுவாய் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ அவ்வளவு தூரம் உங்களை உப்ப பண்ணுகிறது. அதுதான் பரலோக ராஜ்யத்தினுடைய உபதேசம். அதை எடுத்து ஒரு மனசுல வைக்கிறீங்கப்பா, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு, பரலோக ராஜ்யத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய தலைவராகிய இயேசு சட்டத்தை ஏற்றின வாக்கு தத்தங்களுக்கு உரியவரான இயேசு. வாக்கு தத்தங்கள்னா ஆம் என்றும் அல்லவென்றும் ஆம் என்றே இருக்குது. சில டைம் நடக்கும், சில டைம் நடக்காது, அப்படி கிடையாது, எப்பயும் நடக்கும், நடந்தே தீரும். அதுதான் அதனுடைய தலைவிதி. அப்படி நீ யோசிக்கும் போது, மனதில் வைத்து யோசிக்கும் போது, சில பேர் யோசிப்பாங்க ஏதோ பரவாயில்ல அப்படின்னு, அப்படி இல்லை, நல்லா வச்சு யோசிக்கும் போது அதை தீவிரமாய் நீங்கள் செயல்படும் பொழுது அது என்ன செய்கிறது? அது பெருகப்படுகிறது, உப்பப்படுது. அப்ப புளித்த மாவு என்னன்னா பரலோக காரியத்தை குறித்த உபதேசம். அந்த உபதேசம் கொஞ்சம் தான், சின்னது தான், கொஞ்சம் தான். பாருங்க, 3 படி மாவுக்கு கொஞ்சம் தான் எடுத்திருப்பா. கொஞ்சோடு எடுத்து ஒரு மிகவும் குறைஞ்ச 100 கிராம் ஒரு புளிச்ச மாவு எடுத்து 3 படி மாவுல வச்சு பண்ணும்போது எல்லாவற்றையும் புளிக்க பண்ணுகிறது. அந்த புளித்த மாவுடைய தன்மை என்ன? அது உப்ப பண்ணுது, எல்லாத்தையும் புளிச்சு போக பண்ணுது. அப்படின்னா ஒவ்வொரு அது நல்லா போட்டு அடிச்சுட்டு 2 நாள் கழிச்சு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா எல்லாமே புளிப்பா இருக்கும், ஃபுல்லா புளிப்பு ஏறிடும். அப்போ தேவனுடைய உபதேசம் என்பது அப்படிப்பட்டதான். அதை எடுத்து நீ அப்ளை பண்ணணும், இருதயத்துக்குள்ள வைக்கணும். இருதயத்தில் வச்சு பல விதங்கள் எல்லாம் அது யோசிக்க ஆரம்பிச்சோம், அது முழுவதும் புளிப்பாக மாறும். அப்போ மாறும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகுவ, நீ டேஸ்டாக மாறுவ, நீ பலருக்கு சந்தோஷமுடையவராய் மாறுவ, சமாதானமுடையவராய் மாறுவ. இன்னும் இந்த உபதேசங்களை குறித்து நாம் முட்டை வியாபாரி தானா, அந்த முட்டை வியாபாரி ரொம்ப கஷ்டப்பட்டு பல இடங்களில் முட்டைகளை கொள்முதல் பண்ணிட்டு முட்டைகளை கொண்டாந்து வச்சுட்டு ஒரு குடலில் வச்சுட்டு அதை வெளியில் கொண்டு போய் விற்கிறது அவன் வேலை. ஆனால் இவனுக்கு பெரிய நஷ்டங்களை அவன் சந்திச்சுட்டு வரான். பார்த்தாக்க போய் குடோனில் போய் பார்த்தா பல முட்டைகள் என்ன பண்ணிடுச்சு, உடஞ்சி போய் கிடந்தது. பல முட்டைகளை காணும், திருடு போகிறது அப்போ தான் கண்டுபிடிச்சா இவனுடைய நஷ்டத்துக்கான காரணம் தெரிஞ்சு போச்சு. ஆனால் யார் திருடுறா, என்ன திருடுறான்னு கண்டுபிடிக்க முடியல. கதவு பூட்டி இருக்குது, எல்லாம் பூட்டி இருக்குது. ஆனால் முட்டையை காணும், முட்டை எல்லாம் போயிட்டே இருக்குது. இவனுக்கு ஒன்றுமே புரியல, இது எப்படி சரி செய்யுதுன்னு தெரியல. ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளாரான். அவன் யோசிச்சா நமக்கு வியாபாரம் சரியில்லை, அவ்வளோதான், வியாபாரம் முடிஞ்சு போச்சு, நமக்கு முட்டை வேற ஒத்து வரல போல, நம்ம தலைவிதி சரியில்லை போல, அவ்வளோதான், நம்ம வியாபாரம் நமக்கு ஒத்து வராதுங்க, இந்த வியாபாரத்தை விட்டுடலாங்கன்னு முடிவு பண்ணிட்டான். ஒருத்தர் நல்ல ஒருத்தர் போய் ஆலோசனை கேட்டான். இதே மாதிரி முட்டை நிறைய திருடு போகுது, காணாமல் போகுது, என்னன்னு தெரியலைங்க அப்படின்னு. அவர் சொன்னார், நீ கவலைப்படாதப்பா, நீ ஒரு ஐடியா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணார். ஐடியா பண்ண உடனே சரி, அவருக்கு நல்லதா போச்சு. கொண்டு வந்து இந்த ஐடியா படி அங்கே செயல்பட்டா பார்த்தீங்கன்னா அதுக்கு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு
மூச்சு அடிச்சு செத்து கிடக்குது. செத்து கிடந்து பார்த்தோன்னே அவனுக்கு புரிஞ்சு பாம்பு தான் தெரியாம வந்து, சந்தடி இல்லாம வந்து, ஏதோ ஒரு பொந்து இருக்குது, ஏதோ ஒரு சந்து இருக்குது, அது வழியா வந்து முட்டையெல்லாம் குடிச்சிட்டு போறது. அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுது. அப்ப எப்படி செத்து போச்சு அப்படின்னா, இவர் என்ன பண்ணாரு, முட்டை மாதிரி கல் இல்ல, மார்பிள் கல், வெள்ளை கல், அது மாதிரி எடுத்து முட்டை ஷேப்ல நிறைய கொண்டாந்து உள்ள வச்சுட்டாரு. முட்டைகளுக்கு நடுவில் வச்சுட்டாரு. இந்த பாம்பு, திருட்டு பாம்பு என்ன பண்ணுது, முட்டை சாப்பிட்ட இதுல வந்து ஏதாவது சாப்பிடலான்னு சொல்லிட்டு இந்த மார்பிள் கல்ல முழுகிடுச்சு. முழுகின உடனே மூச்சு அடிச்சு செத்துச்சு. அவர் செத்து போன திருடனை கண்டுபிடிச்சா, மறுபடியும் வியாபாரம் செழித்து ஓகுனது அப்படின்னு ஒரு சின்ன கதையில படிச்சேன். அதேதான் இங்க நடக்குது. உங்க செல்வம், உங்களுடைய ஆசீர்வாதம் திருடப்படுகிறது, உங்களுடைய ஆரோக்கியம் திருடப்படுகிறது. ஏதோ ஒரு பாம்பு ஏதோ ஒரு சந்து வழியா வருது, உங்களுக்கு தெரியல, உங்க அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அது உள்ள வந்து உங்களுடைய சுகத்தை திருடிட்டு போயிடுது, உங்க சமாதானத்தை திருடிட்டு போயிடுது, உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துது, உங்களுக்கு வேதனையை கூட்டி கொடுக்குது, உங்க ஆரோக்கியம் திருடுது, வியாதி பிடிச்சிடுறீங்க, இன்னும் பல விதங்களில் பிடிக்கப்படுறீங்க, வேதனைக்குள்ள போறீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அது பாம்பு, சத்துரு, பிசாசு, வலு சர்ப்பம். அன்னைக்கு ஏவாள் சந்தோஷம் தேதேற்ற தோட்டத்தில் சந்தோஷமா இருந்தாங்க. இந்த சந்தோஷத்தை பிசாசு வந்து அங்கே கெடுத்து அங்கே குட்டிசராக்கி போட்டான். எல்லாம் போச்சு, எல்லாம் சுகம் போச்சு. அவன் திருடனும், திருட்டுக்கு அவன் திருடனுக்கு தலைவனாக இருக்கான்னு இயேசு ஆண்டவர் சொல்லுகிறான். அதே மாதிரி பிசாசு என்ற திருடன் உங்க வாழ்க்கையில பொழுது குழப்பிட்டு இருக்கிறான். உங்களுடைய சமாதானத்தை திருடிட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம், திருட பரிதவிக்கப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க, குழப்பம் அடையிருப்பீங்க, ஒரு விதமான டென்ஷனுக்குள்ள, டிப்ரெஷனுக்குள்ள போறீங்க. இல்ல, ஆண்டவர் சொன்ன உபதேசத்தை உள்ள கொண்டாந்து வைங்க. இயேசு உபதேசித்து அந்த உபதேசம் கொண்டு வந்து வந்துச்சுன்னா, இயேசு சொன்ன அந்த உண்மைகள் வந்துச்சுன்னா, அது மார்பிள்கள் மாதிரி முட்டமா பார்த்தீங்கன்னா பிசாசு அதை தொடவே முடியாது, அது முழுகவே முடியாது. முழுகினான்னா அவன் த்ரோட்டில் அடக்கி செத்துருவான். அது மாதிரி உங்க வாழ்க்கையில ஆண்டவரோட உபதேசங்களை உள்ள வச்சிங்கன்னா அவனுக்கு கிட்டே வரமாட்டான். உங்க வாழ்வு பெருக்கமடையும், உங்க வாழ்வு சிறப்பாக்கும். ரெண்டாவது பாருங்க, இன்னும் பார்க்கறதா புளித்த மாவை குறித்து பார்த்தோம். நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்க போகிறோம். அடுத்தது பெண். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பெண் எடுத்து முழுவதும் புளிக்கும்படி 3 மாவிட பிசைந்து வைத்தாள். இந்த இடத்துல ஒரு பெண் அப்படின்னு போட்டிருக்குது. அந்த கிரேக்க பதம் பெண் அப்படின்னாக்க ஒரு இன்னொருத்தருடைய மனைவி என்று சொல்லப்படுகிறது. அந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் இயேசு ஏன் பெண்ணை குறிப்பிடார்னா, பெண் ஒரு விசேஷமானவர்கள். உடனே நிறைய பேர் நினைப்பா பொண்ணு வந்து ஒரு அடிமை, அவர் வீட்டு வேலைக்காரி, அவளை வந்து நம்ம சொல்ற பேச்சுக்கு தான் ஏதோ கல்யாணம் பண்ணி ஒரு வேலைக்காரி உங்க வாழ்க்கையில கொடுத்த மாதிரி நினைப்பதில்லை. இயேசுவே அந்த பெண்ணை குறித்து பாருங்க ஹானர் பண்றார், எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும் போது ஒரு பெண்ணை கொண்டாந்து அங்க நிறுத்துகிறார். அந்த பெண் பாருங்க, வீட்டுல அவள் சமைக்கிறவள், அவள் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பானவள், ஒரு குடும்பத்தை நடத்துகிற மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவங்க அந்த குடும்பத்தை நடத்துற விதம், அவங்களை மற்றவர்களை போஷிக்கிறதுக்காக அவர் ஆண்டவர் பெண்ணை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவ பாருங்க, பிரெட், அதாவது மாவை பிரெட்டை ரெடி பண்ணி எல்லாருக்கும் போஷிப்பு உண்டாக்குறார். அவன் வந்து அந்த பிரெட்டை சரி செஞ்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து 3 வேளை கொடுத்து, நடுவில் டீ எல்லாம் கொடுத்து, அப்பப்போ தேவையானதை கொடுத்து, உடம்பு சரியான கவனிச்சு உங்களை மேற்கொண்டு நடத்துகிற மிகப்பெரிய பொறுப்பானவளாய் ஆண்டவர் பெண்ணை அவர் வைத்திருக்கிறார். அதுதான் சொல்றாரு பாருங்க, பிரெட். அந்த பிரெட்டை அவள் எடுத்து அது 3 பட்டி மாவிலே அடக்குகிறாள். ஏன்னா அவள் மூலியமாய் போஷிப்பை இந்த குடும்பம் பெற்றுக்கொள்கிறது. அது அந்த ஒவ்வொரு குடும்பமும் போஷாக்கை பெற்றுக்கொள்கிறது. அதன் மூலமாய் பல இடங்களில் செழிப்பு உண்டாக்கப்படுகிறது, நாடே செழிப்பாகிறது. காரணம், ஒரு பெண்ணுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, ஒரு விசேஷ தன்மையை தேவன் கொடுத்திருக்கிறார். அங்கதாங்க, அதனால தான் அதனை பெண்ணை அவர் குறிப்பிடுகிறார். அப்ப அந்த பெண்ணை பாருங்க, அவன் எடுத்துட்டு புளித்த மாவு எடுத்து, என்ன அவங்களுக்கு போஷிக்கணும். அவங்களுக்கு போஷிக்கிறதுனா நல்ல நரிஷ்மெண்ட், நல்ல ஒரு அரசு, நல்ல ஒரு காரியத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், அவங்க நல்ல தைரியமாக வேலை செய்யணும், அவங்களுக்கு நல்ல ஒரு போஷாக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து பிசைகிறார். அப்போ பெண்ணை அவரை குறிப்பிடுகிறார். அதுபோல நாம் இந்த உலகத்தில் நாம் போஷிப்பதை பெற்றுக்கொள்வதும் அல்ல, நாம் போஷாக்கை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு பெண் நிர்வகிக்கிற, மற்றவர்களை போஷிக்கிற ஒரு ஸ்தானத்திலே ஆண்டவர்களை வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யம் உங்களை ஏன் தெரிந்தெடுத்திருக்குன்னா, ஒரு பெண்ணை போல எல்லாரையும் போஷிப்பிக்கும்படி, அநேகருக்கு உணவளிக்கும்படி, அநேகருடைய வாழ்க்கையில நன்மை கொண்டு வரும்படி தேவன் இந்த பெண்ணு அந்த அந்த தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்கு அவர் தருகிறார். பாருங்க, கானான் ஸ்திரீகிட்ட போய் ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையின் அப்பம், சுகம் என்பது பிள்ளையின் அப்பம். சுகத்தை கொடுக்குறோம்,
அப்போ சுகம் எப்படி உண்டாகிறது? அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய புளிப்பு தன்மை ஏற்றி அதை சுட்டு கொடுக்கும்போது அது புளிப்புள்ள அப்பம் அது நல்ல ஒரு போஷாக்கை தருகிறதாய், அநேகருக்கு விடுதலை தருகிறதாய், அநேகருடைய வாழ்க்கை செழிப்புண்டாக்குறதாய் இந்த உபதேசங்கள் மாறுகிறது. அப்ப பரலோக ராஜ்யம் நீ ஒருவேளை நான் போஷாக்க பெற்றுக்கொள்ள வேண்டும், மூலியமா அநேகர் போஷிக்கப்பட வேண்டும், அநேகர் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பாயானால் நீ பரலோக ராஜ்யத்தினுடைய அதை எடுத்து, அந்த உபதேசத்தை எடுத்து உன் இருதயத்துக்குள்ள வைத்து அவைகளை திரும்ப திரும்ப நீங்கள் தியானிக்கும் பொழுது, திரும்ப திரும்ப அபியாசப்படுத்தும் போது அது என்ன செய்கிறது? முழுவதும் புளிப்புள்ளதாய் மாறுகிறது, உப்ப பண்ணுகிறது. அதை சுட்டு கொடுக்கும் பொழுது அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம், முழுசும் புளிக்கும்படி. நீங்கள் நிறையா முழுசும் புளிக்கணும், முழுசும் எல்லாம் இதாக்கப்படணும் என்பதை தேவன் விரும்புகிறார். அப்போ ஐயோ இது இங்கே செயல்படாதவங்க, அது இல்லையே இது இல்லையே இது இல்லையே அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த போதனை எடுத்து இருதயத்துக்குள்ள வச்சு பிசைஞ்சின்னா, யோசிச்சுன்னா, நல்ல திட்டமாக காரியங்களை செஞ்சுன்னா அது உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 3 படி மாவிலே பிசைந்து வைத்தாலாம். இல்லைங்க, ஒன்னொன்றுத்துக்கும் எவ்வளோ அர்த்தத்தை வச்சிருக்காரு பாருங்க. ஒன்னொன்று புளிச்ச மாவு ஒப்பா இருக்குது, அது ஒருத்தர் எடுக்கிறா, பெண்ணை குறிப்பிடுறாரு, அதை கொடுத்தா மாவுல பரலோக ராஜ்யம் எப்படி எப்படிலாம் செயல்படுது, அது எப்படி செயலாக்கத்தினுடைய காரியங்களை, விரிவாக்கத்தினுடைய காரியங்களை பார்க்கிற ரொம்ப எளிமையான அன்றாடம் உபயோகிக்கிற காரியங்களை குறித்து இவைகளை அவர் சொல்லுகிறார். 3 படி மாவிலே அடக்கி வைத்தாலும். அப்போ இந்த இதை குறித்து நான் யோசிச்சிருந்தேன், 3 படி என்ன, 1 படி 2 படினா பரவாயில்ல, 3 படி மாவு அப்படின்னா 3 என்ற எண் வேதாமத்தில் டிவைன் ஒரு தெய்வீகத்தன்மையுடைய முழுமையை குறிக்கிறது. தெய்வீகத்தன்மை, அது தெய்வீகத்தன்மையுடைய முழுமை. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரால் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர்களை 3 பேருடைய பங்களிப்பு தான் இந்த உலகத்திற்கு பெரிய செழிப்பையும் பெரிய ஒரு முழுமையை கொண்டு வருகிறது. பிதாவாகிய தேவன் அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் யோசிக்கிறார், அவருடைய சித்தம் இப்படிதான் மனுஷன் இருக்கணும் அப்படி இப்படின்னு சித்தத்தை அவர் வைக்கிறார். அதை வார்த்தையாய் தேவன் இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் வெளிப்படுகிறார். பாருங்க, செயல்படுகிறவர் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை நீங்க மனசுல யோசிச்சா அதோட விட்டுட்டீங்கன்னா அதோட முடிஞ்சிடும், அது ஒன்றுத்துக்கும் யூஸ்லாம் போயிடும். ஆனா அதை வார்த்தை வடிவம் கொடுக்கிறது ஆண்டவராகிய இயேசு வார்த்தையாய் வெளிப்படுகிறார். அந்த வார்த்தை இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செயல்படணும். இயேசு சொல்றாரு, பிதாவுடைய சித்தம் என்ன? ஒரு மனுஷனை பார்த்து, ஒருத்தன் கண்ணு குருடா ஒரு குஷ்டரோகியை பார்த்து அவன் சுகமாக்கப்படணும், அவன் தள்ளப்பட்டிருக்கிறான், வேதனைப்பட்டு இருக்கிறான், அவன் கஷ்டத்துக்குள்ள இருக்கிறான், அவனை சுகமாக்குறது பிதாவுடைய சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்றினா இயேசு இந்த உலகத்துக்குள்ள வந்தாவனும் அந்த குஷ்டரோகி கிட்ட போய் நிற்கணும். அப்போ அவன் கேட்கணும், தேவ சித்தம்னா அவர் பிதாவுடைய சித்தம் இதான்ப்பா, உன்னை சுகமாக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு தொடர்றாரு. தொடும்போது பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். அப்ப பிதாவுடைய சித்தம், தேவனுடைய வார்த்தை இதுதான், அவனை சுகமாக்கணும்னு குமாரன் சொல்லிட்டாரு. அது பிதாவுடைய சித்தத்துக்கு உட்பட்டது. உடனே அவர் இறங்கி அவருடைய சரீரத்தினுடைய எல்லா குறைபாடுகளை மாற்றி கேட்டு நல்ல மனுஷனா, அப்பொழுக்கிட்ட மனுஷனா, எல்லா குறைவில்லாதபடி அவனை நிறுத்துகிறார். அப்ப கிறிஸ்துவம் மாறிவிடுகிறது. இப்படி பல இடங்களில் வியாதிகள் அப்படிதான் மாற்றப்படுகிறது. தேவனுடைய சித்தம் தான். பரமண்டத்தில் இருக்கிற பிதா நம்முடைய சித்தம் செய்யப்படுது, பூமியில செய்யப்படுவதா செய்ய வைக்கிறதுக்கு இயேசுவானது உலகத்தாரு உன்னை என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. இந்த பரலோகத்தினுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் இந்த உலகத்துல காண்பிச்சு கொடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, வேதனைப்பட்ட, கண்ணியோடு இருக்க ஜனங்களை விடுதலை செய்யும்படி தேவன் உன்னை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு உயர்ந்த நோக்கம் பாருங்க, எவ்வளவு பெரிதான காரியம் பாருங்க. ஆண்டவர் அப்படி செய்கிறவராய் இருக்கிறார். இன்னும் இந்த 3 படி மாவு குறித்து இன்னும் பலவிதமான அந்த டிவைன் கேரக்டர்ஸ், இந்த உலகத்துடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா, வானம் 3 வானம் இருக்கிறதா பைபிளில் சொல்லப்படுகிறது. 1ஆம் வானம், 2வது வானம், 3வது வானம். அந்த வானம் என்கிற சொல் எப்படின்னா அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள், நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிற காரியங்கள், சூழ்நிலைகள், அதுதான் ஹெவன்ஸ் அப்படின்னு போட்டிருக்குது. ஹெவன் நம்ம ஹெவன்ஸ் போட்டுக்கிறபடினால அவள் என்ன செய்யறா? அந்த நம்மளை சூழ்ந்து இருக்கிற காரியங்கள், நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற காரியங்கள், நம்மளை கண்ட்ரோல் பண்ற காரியங்கள், ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சூழ்நிலை உங்க மனதையும் உங்க சரீரத்தையும் போட்டு ஆளுகை செஞ்சுட்டு இருக்குதா, அந்த ஆளுகையிலிருந்து வெளியே வரும்படி தேவன் கட்டளை இடுகிறார். அப்ப பாத்தீங்கன்னா அதிகாரங்களை 3 நிலைமையில ஆண்டவர் பிரித்து வைத்திருக்கிறார். முதல்ல பாத்தீங்கன்னா முதல் வானம் பூமி,
பூமியில் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அவன் அதிகாரத்தை கொண்டு அது துஷ்பிரயோகம் பண்ணுறான், சரியாக பண்ணுறான், பல விதங்களில் அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்தி ஏதோ அவனுக்கு கொடுத்து தான் செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனால் இதுக்கு மேலே பிசாசு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இயேசு கூட சொல்லும்போது சார் மின்னலான பிசாசு 2ஆம் வானத்தில் விழுந்து போகலாம் அப்படின்ற. அப்போ பிசாசு இந்த உலகத்தில் பலவிதமான ஆளுகை ஜனங்களை திசை திருப்பி அவனுடைய சித்தம், அவனுடைய கொள்ளை அடிக்கிறது, திருடுறது, மற்றவங்களுக்கு இடையூறு பண்ணுறது, எல்லா காரியங்களும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அவன் தன்னுடைய ஆட்களை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறான். அவனுடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைய பேர் செய்து பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார், அவருடைய சித்தத்தை தம்முடைய பிள்ளைகளை, தேவனுடைய ராஜ்யத்தை விரும்புகிற பிள்ளைகளை செலக்ட் பண்ணுறார். செலக்ட் பண்ணி அங்கே வந்து சொல்லி அவர் நடத்துகிறார். அப்போ நடத்தும் போது அப்போ 3வது படி, ஃபர்ஸ்ட் படி மனுஷனுடைய அதிகாரம், 2வது அதிகாரம் பிசாசுடைய அதிகாரம். பிசாசு மனுஷனுக்கு மேலானவன். அவன் நினைச்சான்னா மனுஷனை தன்னுடைய கண்ட்ரோல் பண்ணி அவங்கள தன்னுடைய ஆளுகளை வைத்திருக்கிறான். அப்போ ஆளுகளை வச்சு இது உலகத்தையும் முழுவதையும் மோசம் போக்குறான். ஆனால் தேவனுடைய அதிகாரம் என்பது என்னன்னா, எல்லாவற்றுக்கும் மேல அதிகாரம். அந்த மேலான அதிகாரம் நேர மனுஷனுக்குள்ள நம்ம அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த புளித்த மாவை எடுத்து நம்ம இருதயத்தில் வச்சிங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் செயல்படுகிறது. இப்போ பரலோகம் வந்து உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துடுது. உங்களுடைய இருதயத்தில் வல்லமை அதிகாரம் பெற்றதாய் மாறுகிறது. உங்கள் வார்த்தை அதிகாரமுடையதாய் மாறுகிறது. உங்களுடைய செயல்கள் வல்லமை புரிந்ததாய் மாறுகிறது. நீங்கள் பரலோகத்தினுடைய பிரஜையாய் அந்த புளித்த மாவு, பரலோகத்தினுடைய அந்த புளித்த மாவு உங்களுக்குள்ள பிசைஞ்சு வச்சிருக்கிறபடினால நீங்கள் எழுந்து போய் பிசாசை துரத்தும் போது அவை உங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அது உங்களை விட்டு எதிர்த்து ஓடுகிறது. அது அதிகாரம் செலுத்த முடியாமல் போகிறது. பிசாசு ஒரு வேலை சோத்ராங்க 18 வருஷம் கூடியாயிருந்த அந்த பொண்ணை ஆண்டவர், அந்த பெண்மணி ஆண்டவர் கூப்பிடுகிறார். கூப்பிட்டு சொல்கிறார், இன்றைய தினம் உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய். சாத்தான் கட்டி இருக்கிற கட்டை இன்னைக்கு அவுக்குற அப்படின்னு சொல்லி அந்த கூனியா இருந்த பொண்ணை அவுத்து வெளியில் எடுக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை ஒருவேளை கூனி குறுக பண்ணுகிற அநேக விஷயங்கள் சாத்தானால கட்டப்பட்டு நீ கூனி போயிருக்கலாம், குறுகி போயிருக்கலாம், முடியலையேன்னு இப்படிலாம் அழுது கொண்டிருக்கலாம், வேதனை விளிம்பில் இருக்கலாம். பயப்படாத. அந்த பெண்ணை மாதிரி, அந்த பொண்ணை மாதிரி நல்ல புத்தியுள்ள ஸ்திரியாவை பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த உபதேசத்தை கொண்டு அந்த இருதயத்துக்குள்ள வச்சு நல்லா நீட் பண்ணு, நல்லா பிசைஞ்சு விடு. நல்லா பிசைறதுனா ஃபோர்ஸ் பண்ணுறது இதுதான் அப்படின்னு போட்டு நல்ல மசில் நல்ல பிரயாசப்படுறது, ஒரு உழைப்பு தேவை. பழைச்சு இதை ஃபுல்லாக பரலோக ராஜ்யத்தினால நிரப்பப்பட்டா புளிப்பு தன்மை எப்படி ஒவ்வொரு பார்ட்டிகளில் நிரம்பிடும். ஒவ்வொரு சரீரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் அந்த புளிப்பு தன்மை ஏறிச்சுன்னா அது தொடவே முடியாது. அது பரலோக ராஜ்யத்தினுடைய கற்றுக்குள்ள இருக்கும். உன் வியாதியிலிருந்து சூழ்நிலிருந்து பரிபூர்ண விடுதலையாக்கப்பட்டு நீ பரிபூர்ண சுகத்துக்குள்ளே கொண்டு போவா என்று தேவன் நமக்கு வாக்களிக்கிறார். பாருங்க, 3வது வானத்தை பரலோகத்தினுடைய ஆளுகையை இந்த பூலோகத்தில் ஸ்ட்ரைட்டாக பெற்றுக்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம், பலவீனத்துக்கு எதிர்த்து நிற்கிறோம், போராட்டத்துக்கு நிறுத்துறோம். பாருங்க, சூழ்நிலைகள் நம்மளை சில பேர் சொல்லுவாங்க, ஒரு சூழ்நிலை கைதிங்க, சூழ்நிலையால கைதி ஆயிட்டார், நல்லா ஓட்டு இந்த வியாபாரம் படுத்துச்சு. என்ன சூழ்நிலை? மோசமான சூழ்நிலை இல்லை, அந்த சூழ்நிலையை மாத்திர அந்த பரலோகத்தன்மையை ஆண்டவர் தருகிறார். இது எந்த ஜோசிய புக்லையும் இல்லை, எந்த ஆர்எஸ்கோப்லையும் இல்லை, எந்த இதுலையும் கிடையாது. எல்லாம் தப்பானதை போதிச்சு சூழ்நிலை சரியில்லை சொல்லி உங்களை வேற மாதிரி கொண்டு போறாங்க. ஆனால் ஏஜென்டா எல்லா சூழ்நிலையும் உடைக்க முடியும். அதுக்கு மேலே உனக்கு அதிகாரத்தை வச்சிருக்கிற வெளியே வாப்பாட்டு புது உபதேசத்தை கொண்டு வராரு. இந்த நாள் நல்லா இல்லைன்னு அவன் சொல்றான், நீ ஆசீர்வச்சா இந்த நாள் நான் அற்புதமாய் மாற்றி தருவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறான். இது யமகண்டான், இது ராகு காலம் மனுஷன் சொல்றான். ஏசு சொல்றாரு, இதன் கை நீட்டி ஜோமோன இது எல்லா சாபத்தன்மைகளை எடுத்து அப்புறப்படுத்தி இதை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவேன் என்று இந்த தேவாதி தேவன் நமக்கு திருமணம் பெற்றுகிறார். அப்பேற்பட்ட போதனைகள், சீர்திருத்த கருத்துக்கள் யார் புரட்சி பண்ணா? இயேசு பண்ண புரட்சி மாதிரி இந்த உலகத்தில் யாரும் பண்ணவே இல்லை. ஒரு கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்னா ஒரு பாருங்க, பெரிய புரட்சி பண்ணாங்க. கம்யூனிஸ்ட் கொள்கைகள் ரொம்ப நல்லது, மன்னராட்சி ஒழிச்சிட்டு கம்யூனிஸ்ட் கொள்கை வந்தால் நல்லதுன்னாங்க. ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் கொள்கையினால ஜனங்கள் பட்ட அவஸ்தை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவங்களுடைய சுதந்திரம் பறிபோனது. கண்ணீருக்குள்ளேயே ஜெயிலுக்குள்ளே இருந்து கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் சரியில் ஒட்டச்சிட்டு மக்களாட்சிக்கு வந்தாங்க. மக்களாட்சியிலையும் வந்தால் என்ன நல்லதாக நடக்குது? ஒன்றும் இல்லை. மனுஷன் தான் ஆளுகை செய்கிறான், மனுஷனுடைய சிந்தனைகள் தான் ஆளை செய்யுது, மனுஷனுடைய வார்த்தைகள் தான் ஆளை செய்யுது. மறுபடியும் பிரச்சனை தான். ஆனால் தேவனுடைய பரலோக தன்மையில் பரலோக உபதேசத்தையும் பரலோக ஆளுகையை கொண்டு வந்தீங்கன்னா பரிபூரண விடுதலை, சுகம்,
பலன், மேலான சந்தோஷம், தெய்வீக சந்தோஷம் பெற்றுக்கொள்கிறோம். சரி, இந்த 3 படி மாவை இன்னும் சற்று கொஞ்சம் விளக்குவோம். பாருங்க, மனுஷன் வேதம் சொல்லுது மனுஷன் 3 பகுதியாக இருக்கிறான். ஆவி, ஆத்மா, சரீரம். இதில் பாருங்க, ஆவி, ஆத்மா, சரீரம் 3ஆ இருக்கிறான். மனுஷன் ஒண்ணு கிடையாது, 3 பகுதிகளாய் மனுஷன் இருக்கிறான். பாருங்க, இது ஸ்பிரிட், அப்புறம் சோல், அப்புறம் பாடி. நீங்க என்ன நிறைய பேர் கேட்பாங்க, ஆன்மீகத்தை நீங்க நம்ம ஆன்மீகத்தில் ஈடுபாடு. ஆன்மீகமே இல்லையா? ஆன்மீகன்றது சோலிஷ், சோல், ஆத்மாவில் உண்டாகிறது தான் ஆன்மீகம். அதில் ஏதோ தேடிட்டு இருக்கீங்கன்னா அது ஆன்மீகம். அது இல்லை. நம்மளது கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள். ஆண்டவர் பவுல் பல இடம் சொல்லி, நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று அறியீர்களா? நீ ஆவிக்குரிய ஆளியான். நம்ம இருக்கிற உள்ளான கேரக்டர் பாருங்க, ஸ்பிரிட். இங்கே தான் நம்ம இருக்கிறோம். ஸ்பிரிட், சோல், பாடி. இந்த ஆவிகள் என்றது மனுஷனுடைய கேரக்டர்ஸ், மனுஷனுடைய சுபாவங்கள், மனுஷனுடைய தன்மைகள். அதுதான் கீழே அது அந்த கேரக்டர். அப்போ சோல்ல பார்த்தீங்கன்னா மனசு இருக்குது, உணர்வுகள் இருக்குது, சித்தம் இருக்குது. பாருங்க, மைண்ட் பாருங்க, 3 காரியம். மனசு, எமோஷன்ஸ், வில். இந்த 3 காரியங்கள் இருக்குது. 3 வேறு வேறு. எமோஷன் நம்முடைய உணர்வுகள், கோபம், வெறுப்பு, கசப்பு, தனிமை, இன்னும் பலவிதமான முரட்டாட்டம், இன்னும் பலவித விபச்சாரம், வெசிப்பு, பலவிதமான உணர்வுகள் நம்முடைய எமோஷன்ஸ்குள்ள இருக்குது. சோல் இருக்குது. அப்புறம் பாடினா இந்த உலகத்தில் நம்ம கான்டாக்ட் பண்ணுறது, உலகத்தோடு தொடர்பு கொள்வது தான் இந்த சரீரம் இருக்குது. இந்த 3 வில் பிரகாரம் தான் அந்த சரீரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் பிடிச்ச மாட்டு 3த்துலேயும் பேச, 3த்துலேயும் போட்டு எல்லாத்தையும் சில பேருக்கு பண்ணால் அப்படியே வச்சுட்டு உட்காந்து என்ன சரி, புளிப்புத்தன்மை ஏறணும், மனசுக்குள்ளே ஏறணும். மனசுக்குள்ளே இல்லை, மனசு சொல்ல இது முடியாதுன்னும். ஆனால் இந்த புளிப்புத்தன்மை ஏறிச்சா இல்லை பரலோக ராஜ்யம் சொல்லுது முடியும்னு சொல்லுது, என்னால் முடியும் அப்படின்னு அந்த மனசு சொல்லும். அப்படி எமோஷன்ஸ், உணர்வுகள், குழப்பம், என்ன பண்ணுவோம், பயம், என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ அப்படின்னு. ஆனால் அந்த புளிப்புத்தன்மை அந்த எமோஷன்ஸில் ஏறிச்சுன்னா பயம் வராது, விசுவாசம் வந்துடும். இல்லை நான் யோசிச்சு தான் நடக்கும், தேவன் சொன்னது தான் நடக்கும். ஏன்னா ஆண்டவர்கிட்ட இது கேட்டுக்கிறேன், பரலோகத்தினுடைய சொந்தக்காரன் நான், பரலோகத்தினுடைய ஆட்சி, பரலோக ராஜ்யம் என்னை அங்கீகரித்திருக்கிறது, நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அதனால் எனக்கு ஒன்றும் ஆகாது. எல்லா குழப்பத்திலிருந்தும் எல்லாத்துக்கும் தெளிவான ஒரு சமாதான, சந்தோஷம், அன்பு நிறைந்ததாய் நம்முடைய எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது. அந்த புளிப்புத்தன்மை ஏறும்போது அங்கும் பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. 2வது சித்தம், வில். ஐயோ, நம்ம சில பேர் தற்கொலை முடிவே எடுத்துக்கிறாங்க. என் வாழ்க்கை போதும், முடிஞ்சு போச்சுங்க, இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இன்னையோடு முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சில பேர் ஒரு முடிவுக்குள்ளே வராங்க. இல்லை, சில பேர் அவ்வளோதாங்க, தோல்விதாங்க அப்படின்னு முடிவுக்குள்ளே வந்துடுறாங்க. சிலர் அவ்வளோதாங்க, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு ஒரு முடிவுக்குள்ளே வந்துடுறாங்க. இல்லை, இந்த புளிப்புத்தன்மை ஏற ஆரம்பிக்கணும் நம்முடைய இதில், நம்ம முடிவெடுக்கிற திறனில். இல்லை, எனக்கு மறுபடியும் ஒரு வாழ்வு உண்டு, தோல்வி அடைஞ்சிட்டோமா, இல்லை மறுபடியும் பிஸ்னஸில் ஒரு வெற்றி உண்டு, வியாதினால நான் பாதிக்கப்பட்ட, இல்லை எனக்கு மறுபடியும் ஒரு சுகம் உண்டு, பலன் உண்டு அப்படின்னு அந்த புளிப்புத்தன்மை அங்கே ஏறணும். அதுக்கப்புறம் சரீரம் உங்களுக்கு முழு சுகத்தினால, சரீரம் என்பது ஃப்ளஷ் அப்படின்னு போட்டிருக்குது. அந்த ஃப்ளஷ் தாட்ஸ், ஃப்ளஷ் சிந்தனைகள் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த 2ம் புளிச்சிருந்துன்னா, 3வது நீங்கள் தொடுகிற காரியங்கள். இயேசு எப்படி தொட்டு சுகப்படுது, வியாதியஸ் மேலே கையை வைங்கன்னார். அப்போ புளிப்புத்தன்மை ஏறி அங்கே போய் கையை வச்சுக்கின்னா இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ஆளுக உங்கள் சரீர வழியாக ஒருத்தரை டச் பண்ணும். நீங்கள் பேசுறது இந்த சரீரத்தில் தான் பேசுகிறீங்க, அது உள்ளிருந்து ஒரு புளித்தமானது வரும்போது வார்த்தை இல்லையும் அந்த புளிப்புத்தன்மை ஏற்றப்பட்டு இருக்கும். அந்த புளிப்புத்தன்மை ஏற்றப்பட்ட தொடும்பொழுது அங்கே விடுதலை உண்டாகும். பரலோக ராஜ்யத்தினுடைய செயல்பாடை நீங்கள் காண்பீர்கள், பெரிய நன்மைகளை காண்பீர்கள், பெரிய ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று இந்த வேதம் அங்கே போதிக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு மனுஷன், அரச குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன் இருந்தான். பிறந்தவுடனே அந்த அரச குடும்பத்தில் அவர் தன்னுடைய ஆட்சியை ஏதோ அவங்க அப்பா நல்ல சிறப்பாக இருந்திருக்காரு. 8 பிள்ளைங்க, 8ஆவதாக இவன் பையனாய் பிறந்திருக்கிறான். பிறந்தவுடனே அவனுக்கு சரியான இது இல்லாததுனால குடும்பங்கள்லாம் பிரிஞ்சு போச்சு. அவங்க அப்பா திடீர்னு இறந்து போயிட்டாரு. இவங்களுடைய எல்லா ஆளுகையும் அரண்மனையும் பிரிக்கப்பட்டுச்சு. ஒன்றுமே இல்லாத நாய் அவன் நேராக அமெரிக்க தேசத்திற்கு அவன் கூலி சுமக்கிறவனாய் வந்துட்டான். ரொம்ப கஷ்டம். கூலி சுமந்து குடிகாரனாக மாறிட்டான். ஏன்னா அவ்வளோ பெரிய செழிப்பில் இருந்தவன் ஒன்றுமில்லாதவனா போயிட்டான். ரொம்ப வேதனைக்குள்ளே இருந்தான். அப்படிப்பட்ட கஷ்டப்படும் போது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான்.
ஏதோ குடிக்கும் இடிக்கும் வறுமையிலையும் வேதனையிலையும் ரொம்ப இதுலேயே தள்ளிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க கிறிஸ்துவை சந்திக்க வேண்டிய காரியம் நேரிட்டது. இயேசுவை சந்தித்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். இது பேப்டிசம் எடுத்துட்டா மறுபடியும் அவங்களுக்கு குழப்பம் என்னன்னாக்க அதே குழப்பம், அதே வறுமை, அதே பற்றாக்குறை, அதே தனிமை, வியாதி, இப்படி பல விதத்தில் கஷ்டப்பட்டுருந்தாங்க. அவங்க 2 பேரும் செஞ்சு பைபிள் வாசிக்கும் பொழுது என்ன பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் இவ்வளோ பெரிய கிருபையை கொடுத்துருக்கிறாரு, நன்மையை கொடுத்துருக்காரு, ஏன் நம்மளால் அனுபவிக்க முடியல, ஏன் பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் பிறந்தது. அப்போ அந்த அம்மா கேட்டாங்க, நீங்கள் என்னங்க படிச்சிருக்கிறீங்க? அவர் சொன்னார், நான் ஆர்டிஸ்டாக படிச்சிருக்கிறேன், ஆர்ட்டில் நல்ல படங்கள்லாம் வரைவேன், அழகான படங்களை போட்டு வரைகிறதா நான் படிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் வரைஞ்சிங்களா? நான் வரையலைங்க. ஏன்னா எனக்கு அதுக்குரிய காரியம் இல்லை, நான் குடிகாரன், நான் மாறிட்டேன். 2வது கூலி கீழி சுமந்ததுனால கையெல்லாம் ரொம்ப இதாகி போச்சு, அது எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணாதனால எனக்கு அந்த திறமையெல்லாம் போச்சு அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, ஏங்க படிச்சுட்டு அதுக்கு அப்புறம் நீங்கள் பேசாமல் இருந்தா எப்படின்னு. அவர் சொன்னார், எத்தனையோ வருஷம் ஆச்சு நான் படித்து, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி என்ன போயிட்டு ஒரு ஆர்ட் வரையன்னா என்னால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு. இல்லை நம்ம பரலோக ராஜ்யத்தின் ஆண்டவர் சொன்னார், ஆளுகை கொடுத்துருக்குறாரு, நம்ம போடுவோம், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், முயற்சி எடுங்க. அப்புறம் இந்த ஒய்ஃபு சொல்கிற பேச்சை கேட்டுட்டு இவர் மறுபடியும் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு வந்து ஆரம்பித்து ஒரு டிராயிங்கை போட்டு கொண்டு போய் விற்கலான்னு ஷாப்புக்கு கொண்டு போனால் அவன் கேட்டானா, இது யார் 4 வயசு போட்ட டிராயிங், அது இவ்வளோ மோசமாக இருக்குதா, இவ்வளோ இதாக இருக்குது, இது ஒரு ஆர்டர் கொண்டு வந்திருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டானோ. இவர் ரொம்ப ஒய்ஃபை பிடிச்சி திட்டுறாரு, நீ நான் சொன்னேன் இல்லையா, நீ கேட்கவே இல்லை, நீ சொன்ன உன்னை நம்பி நான் வந்து இந்த டிராயிங்கை போட்டேன், இவ்வளோ ஆர்ட்டை வரைஞ்சேன், கடைசியில் பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அவர் சொன்னால், இல்லைங்க நம்ம திருப்பி ஜெபம் பண்ணுங்க, திருப்பி ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் ஜெபம் பண்ணி வாக்குத்தத்தம் வந்து மறுபடியும் போட்டிருக்காரு, கொஞ்சம் சுமாராக வந்துருக்குது, மறுபடியும் திருப்பி அனுப்பிட்டாங்க, திருப்பி போட்டிருக்காரு. இப்படி பல மாதங்கள் முயற்சிக்கும் போது கடைசியில் பார்த்தா ஒரு அற்புதமான டிராயிங்காக போயிடுச்சு. ஃபஸ்ட்டு போன உடனே எதுலேயோ சொன்னாங்க $100 அது நல்ல மதிப்புடையதாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் டிமாண்ட் வர ஆரம்பிச்சுது. அவர் சொல்கிறாரு, 15 நாடுகளில் என்னுடைய காரைகளை வைத்திருக்கிறேன், அந்த மாற்று சம்பந்தப்பட்ட சேல்ஸ் சென்டரை வச்சிருக்கிறேன், பெரிய அளவில் ஆண்டவர் உயர்த்துறாரு. ஆமாம், அதுதான் தேவனுடைய ராஜ்யம். கொண்டு வந்து வச்சுட்டா அது உப்ப பண்ணும், உன்னை விரிவாக்கும், உன் திறமையை பெருசாக்கும், உன்னுடைய எண்ணங்களை விரிவாக்கும். ஒரு ப்ராட் மைண்டோட ஒரு இது வந்துடும், சந்திக்கலான்னு ஒரு தைரியம் வந்துடும், எல்லாத்துலேயும் ஒரு விரிவை கொண்டு வரும். அதை நீ ஒரு பெண்மணியை போல எடுத்து அது கூட போட்டு பாருங்க, ஆவி ஆத்மா சரீரம் 3த்தையும் பிசையணும், 3த்தையும் போட்டு கீட்டு ஏதோ மனசில் வச்சுட்டு சொல்லிட்டாருங்க கேட்டாருன்னு போனீங்கன்னா அவுட்டு. அதற்கான இதை ஏற்றணும், உங்களுடைய அது உணர்வுகளை கொண்டு வரணும், உங்கள் மனசில் கொண்டு வரணும், உங்களுடைய தெளிவுகளை கொண்டு வரணும். 4வது உலகத்தில் அபியாசப்படுத்தணும். அதை அபியாசப்படுத்தி முயற்சி எடுக்கும்போது தோல்வி இருந்தாலும் இல்லை, ஒரு விடாமுயற்சியோடு பாருங்க, நீட் பண்ணுறது போட்டு பிசைறதுன்னா சாதாரண வேலை கிடையாது. ரொம்ப பிசைறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப போராடணும். அதுதான் அவன் செஞ்சான். அந்த மாதிரி செய்யுங்க, எடுத்து வச்சு பிசைங்க, நில்லுங்க, முயற்சியை கைவிடாதீங்க, திருப்ப செய்யுங்க, புளிப்புத்தன்மை ஏற வரலையும் பிசைங்க. பிசைஞ்சிட்டு அதை நீங்கள் எடுத்து வைத்து கொடுக்கும்போது அது நன்மையானவர்களை கொண்டு வரும், பெரிய காரியங்களை கொண்டு வரும், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பயப்படாதீங்க. அந்த பெண்ணை பாரு, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வல்லமை அதிகாரத்தை எடுத்து உபயோகப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை உப பண்ணுவார், உங்களை பெருக பண்ணுவார். அந்த போதனை உங்களை சிறப்பானவர்களாய் மாற்றும், உங்களை ருசியுள்ள ஆளாய் மாற்றுவார். அநேகருக்கு நீங்கள் போஷிப்பீர்கள், அநேகரை விடுதலையாக்குவீர்கள், அநேகரை சமாதானத்துக்குள்ளே கொண்டு போவீர்கள். உங்களுடைய ராஜ்யம் பெரிதாகும். அது தேவனுடைய ராஜ்யம் இணைக்கப்பட்டபடினால எல்லா காரியங்களும் விரிவாக்கப்படும், உங்களுடைய எல்லைகள் விரிவாக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் காரியங்களை செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை மிகுந்த சமாதானத்துக்குள்ளே வைப்பாராக. ஆமென்.